அன்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திரு அவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் வாடகை தாய்முறைக்கு எதிரான மாநாடு, தன்னார்வலர்கள் மீது கொடூர தாக்குதல், நம்பிக்கையும் அறிவலும் கைகோர்த்து செல்ல முடியுமா என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். போர் முனையில் உள்ள போர் வீரர்கள் மற்றும் அங்கு பாதிக்கப்படுவோர்களுக்கு உதவும் மக்கள் போன்றோரின் சூழ்நிலையை சுட்டிக்காட்டியது திருத்தந்தை அவர்களின் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பு. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் காசாவில் 100 டன் உணவுகளை இறக்கிய பின்பு இஸ்ரேல் விமான தாக்குதலால் கொல்லப்பட்ட 7 தன்னார்வலர்களுக்காக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். அவர்கள் வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் என்ற லாப நோக்கமற்ற நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள். காசாவில் மனிதாபிமான உதவி பணிகளை மேற்கொண்டபோது உயிரிழந்த தன்னார்வலர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கிறேன். களைத்து போய் தவிக்கும் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்கச் செய்யவும், பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்கவும் மீண்டும் கேட்கிறேன். உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் ஜெபித்தார். பின்பு போர் முனையில் இறந்த உக்ரைன் இளைஞர் ஒருவரின் ஜபமாலை மற்றும் விவிலியத்தை சதுக்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு காட்டினார். என் கைகளில் ஒரு ஜபமாலையும் போரில் இறந்த அலெக்சாண்டர் என்ற ஒரு படைவீரர் விட்டு சென்ற புதிய ஏற்பாடு புத்தகமும் உள்ளது. அவருக்கு 23 வயது. அலெக்சாண்டர் புதிய ஏற்பாட்டையும் திருப்பாடலையும் படித்து கொண்டிருந்தார். மேலும் திருப்பாடல் 129 அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். அதில், ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்ற வார்த்தைகள் உள்ளன. தனது இறுதி ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு முன் இறந்த உக்ரைன் நாட்டினருக்காகவும் போரினால் இறந்த அனைவருக்காகவும் ஒரு நிமிடம் அமைதியில் இருக்க திருத்தந்தை அவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். இறையிறக்கத்தின் ஞாயிறு மூவேளை ஜபத்திற்கு பின்னர் தெற்கு ஆப்பிரிக்காவில் விபத்துக்காளானோர், உக்ரைன் காசா பகுதியில் ஏற்பட வேண்டிய அமைதி, வாடகை தாய்முறைக்கு எதிராக குரல் கொடுப்போர் ஆகியோரை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். அந்த பகுதியை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் இறையிறக்க ஞாயிறு கொண்டாடிய அனைவருக்கும் திருத்தந்தை அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். இந்த விழாவானது ஈஸ்டர் ஞாயிறுக்கு அடுத்து வரும் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. நம்பிக்கைக்கு வழிநடத்தும் அந்த இரக்கத்தின் மூலம் தங்களையே அறிந்து கொள்ள திருத்தந்தை அவர்கள் அங்கிருந்தவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இயேசுவை தேடுங்கள், உங்களையே கண்டறிய அது உதவும். ஏனென்றால் அவர் நம்மை தேடுகிறார். இயேசுவை சந்திக்க உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள். மூவேளி ஜபத்திற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் ஈஸ்டர் திருப்பயணத்தில் இருந்த 45 பேர் கொண்ட குழுவிற்கு திருத்தந்தை அவர்கள் தனது செய்தியை அர்ப்பணித்தார். ஏனென்றால் அவர்களது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். சில நாட்களுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவில் சாலை ஓரம் சென்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் ஜெபிப்போம். இறுதியாக உக்ரைனில் காசாவில் அமைதி நிலவ திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். சமீபத்தில் தாய்வானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிப்படைந்தோருக்கு தனது வருத்தத்தையும் தன் உடனிருப்பையும் தெரிவித்திருக்கிறார் திருத்தந்தை அவர்கள். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த 25 ஆண்டுகளில் இந்த 7.4 அளவு நிலநடுக்கம்தான் மிகவும் வலுவானது. தாய்வானின் தலைநகரை இது தாக்கியுள்ளது.
குறைந்தபட்சமாக 9 பேர் இதனால் உயிரிழந்தனர். மேலும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தாய்வான் மக்களுக்கு தனது இரங்கலையும் உடனிருப்பையும் தெரிவித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த ஆண்டு வத்திக்கானுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான தூதரக உறவின் 82வது ஆண்டை குறிக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டிற்கு செல்லாத நிலையில் அந்நாட்டிற்கு வருகை தருமாறு அதன் அதிபர் 2018ஆம் ஆண்டு திருத்தந்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆயர்களை நியமிப்பது தொடர்பாக வத்திக்கான் சீனாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதை அடுத்து தாய்வானை தனது பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாக சீனா கூறி வருவதால் இந்த ஒப்பந்தம் அங்குள்ள கத்தோலிக்கர்களை பாதிக்கிறது. கம்யூனிஸ்ட் சீனா பிஆர்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதில் வத்திக்கானுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. அதில் ஆயர்கள் நியமனம் மட்டுமல்ல, கர்தினால் பரோலின் அவர்கள் கூறியது போல சீனாவில் உள்ள கத்தோலிக்கர்களை சாதாரண நம்பிக்கை வாழ்க்கை வாழ வைக்க முடியும் என்று திருப்பிடம் நம்புகிறது. வத்திக்கான் தாய்வானின் ஒரே ஐரோப்பிய தூதரக நட்பு நாடாகும். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆசியாவில் உள்ள கத்தோலிக்கர்களுடன் நல்லுறவை பேணுவதன் முக்கியத்துவத்தை பற்றி அடிக்கடி சிந்தனை வழங்கியுள்ளார். சீனா மனநிலையை புரிந்து கொள்வது எளிதானது அல்ல. ஆனால் அதை மதிக்க வேண்டும். நான் இதை எப்போதும் மதிக்கிறேன். இங்கே வத்திக்கானில் ஒரு ஆணையம் சிறப்பாக செயல்படுகிறது. இது ஒரு மெதுவான செயல்முறைதான், ஆனால் எப்போதும் முன்னோக்கி செய்யப்படுகின்றன. வத்திக்கானுடனான இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி மாதம் சீனாவில் 3 புதிய ஆயர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் இது புதுப்பிக்கப்படுவதால் இந்த ஒப்பந்தம் மீண்டும் 2024ஆம் ஆண்டில் புதுப்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாடகை தாய்முறை என்னும் வியாபாரம் பல்வேறு நாடுகளில் பரவி வரும் சூழ்நிலையில் அதை குறித்து உலகளாவிய மாநாடு இத்தாலியில் நடக்கவிருந்தது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஜனவரி மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தூதரக படையுடனான சந்திப்பின் போது வாடகை தாய்முறை குறித்த தனது கவலையை வெளிப்படுத்தினார். பெண் மற்றும் குழந்தையின் மாண்பை கடுமையாக புண்படுத்தும் வாடகை தாய் என்று அழைக்கப்படும் நடைமுறை வருந்தத்தக்கது என்று நான் கருதுகிறேன். தாயின் பொருள் தேவையின் காரணமாக சுரண்டலை இது அடிப்படையாக கொண்டுள்ளது. குழந்தை எப்போதும் ஒரு கொடை, அது ஒரு ஒப்பந்தத்தினால் வரக்கூடிய பொருள் அல்ல. இந்த சந்திப்புக்கு சில வாரங்களுக்கு முன்பு இது தொடர்பாக கடிதம் அனுப்பிய பெண்ணை திருத்தந்தை அவர்கள் சில மாதங்களுக்கு பிறகு ரோமில் சந்தித்தார். திருத்தந்தை எங்களுக்கு ஆதரவு அளித்தார். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றும் எங்கள் பணி முக்கியமானது, மிகவும் சிறந்தது, சட்டபூர்வமானது என்றும் தெரிவித்தார். உண்மை நிலை பற்றி பேசினார். இது நம்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இது ஒரு சந்தை என்றும் அவர் 3 முறை குறிப்பிட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான வாடகை தாய் சந்தையை பற்றி பேசினார். வாடகை தாய்முறைக்கு எதிரான சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க ஒலிவியா மற்றும் பிற வழக்கறிஞர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த 2 நாள் கூட்டம் வாடகை தாய்முறையின் உலகளாவிய ஒழிப்பை ஊக்குவிக்கும் காசாபிளாங்கா பிரகடனத்தை எழுதிய அமைப்பால் நடத்தப்பட்டது. நைஜீரியா போன்ற சில நாடுகளில் இந்த நடைமுறை சட்டவிரோதமானது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பல பெண்களும் இளம் பெண்களும் தங்கள் பொருளாதார சூழ்நிலையின் விளைவாக வாடகை தாயாக இருக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அடிப்படையில் நீங்கள் வாடகை தாய் ஆவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுகிறீர்கள். மேலும் இது தங்கள் சொந்த உடலை பற்றி முடிவெடுக்கும் உரிமையை பற்றியது என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். உண்மையில் இது நேர்மாறானது. இந்த ஒப்பந்தத்தில் உங்கள் உடலின் உரிமையை நீங்கள் கைவிடுகிறீர்கள். இந்த ஒப்பந்தம் பொதுவாக நீங்கள் விரும்புவதை உண்ணக்கூடாது என்று கூறுகிறது. நீங்கள் பயணம் செய்ய முடியாது, நீங்கள் உங்கள் நகங்களுக்கு வண்ணம் தீட்டக்கூடாது என பல நிபந்தனைகள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமான ஒன்று, உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு நீங்கள் கோமா நிலையில் மருத்துவமனையில் இருந்தால் நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்வது உங்கள் குடும்பத்தினர் அல்ல, உங்களை வாங்குபவர்கள்தான். அவர்கள் குழந்தையை வெளியே எடுக்க எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். 2022ஆம் ஆண்டில் வாடகை தாய் சந்தை $14 பில்லியன் இருந்து 2032ஆம் ஆண்டுக்குள் $129 பில்லியன் உயரும் என்று குளோபல் மார்க்கெட் இன்சைட்ஸ் மதிப்பிட்டுள்ளது. வாடகை தாய்முறைக்கு எதிராக வாதிடுபவர்களில் பலர் குழந்தைகளின் உரிமைகளை இது மீறுவதும் பெண்ணை ஒரு பொருளாக்குவதும் முக்கிய பிரச்சினை என்று வாதிடுகின்றனர். எங்களிடம் வந்தவர்களின் கூற்றுப்படி அவர்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தம் இது. இதை கடந்து செல்லவும் தங்கள் கருப்பைகளை சந்தைப்படுத்தவும் வாடகை தாய்களாக இருக்கவும் கேட்கப்படுகிறார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். உதாரணமாக, பல்கலைக்கழகங்களில் உள்ள இளம் பெண்கள் தொடர் அழுத்தம் காரணமாக, வறுமை காரணமாக எங்களிடம் வந்து நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். வேண்டாம் என்று சொல்லுமாறு நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம். ஏனென்றால் அது ஆபத்தான ஒன்று.
தத்தெடுப்பு விகிதங்கள் அமெரிக்காவில் மட்டும் 17% குறைந்துள்ளன. ஏனென்றால் அதிகமான மக்கள் குழந்தைகளை பெறுவதற்கு வாடகை தாய்முறையை நாடுகின்றனர். இம்முறையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 குழந்தைகள் பிறக்கின்றன என்று சர்வதேச சமூக சேவைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. கடந்த ஆண்டுகளைப் போலல்லாமல் இவ்வாண்டின் புனித வார நிகழ்வுகள் எருசலேம் போன்ற புனித பூமியில் மாறுபட்ட விதத்தில் அனுசரிக்கப்பட்டது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தற்போது நடைபெற்று வரும் மோதல்கள் காரணமாக புனித பூமியிலும் காசாவிலும் இந்த ஆண்டு புனித வாரம் மாறுபட்ட விதத்தில் கொண்டாடப்பட்டது. போரினால் பல ஈஸ்டர் கொண்டாட்டங்கள், திருப்பலிகள் மற்றும் இறைவேண்டல்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் ஆண்டின் புனித வாரம் என்று அழைக்கும் இந்த தருணம் எருசலேம் நகரம் வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடி காணப்பட்டது. பாலஸ்தீன கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு வழிபாடுகளில் ஈடுபட நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு எப்போதுமில்லாத வகையில் கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டனர். புனித வியாழனன்று எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பட்டிஸ்டா பிசபெல்லா அவர்கள் புனித செபுல்கர் பசிலிகாவில் ஆண்டவரின் இறுதி இரவு உணவு பெருவிழாவை கொண்டாடினார். அந்நிகழ்வில் 6 குருமானவர்கள் மற்றும் 6 பிரான்சிஸ்கன் துறவிகளின் பாதத்தை கழுவினார். புனித பூமியில் பசிலிகாவை பயன்படுத்தும் பல்வேறு குழுக்களுக்கான விதிமுறைகள் காரணமாக புனித சனிக்கிழமையின் காலையில்தான் எப்போதும் ஈஸ்டர் திருவிழிப்பு கொண்டாடப்படுகிறது. மேலும் முந்தைய ஆண்டுகளை விட பசிலிகாவானது இவ்வாண்டு குறைவாகவே நிரம்பியிருந்தது. காசாவில் வன்முறை வெடித்ததால் அப்பகுதியில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்கில் மிகவும் புனிதமான திருவிழிப்பு சடங்கை கொண்டாட சுமார் 100 கிறிஸ்தவர்கள் மட்டுமே கூடியிருந்தனர். ஈஸ்டர் ஞாயிறை முன்னிட்டு எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை அவர்கள் மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் வசிப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை அனுப்பினார். நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு ஆதரவளிக்க முயற்சிக்கிறோம். அதோடு இந்த தருணத்தில் நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம். நமது துக்கத்தை மட்டுமல்ல, பலரை விட நீங்கள் அனைவரும் என்ன கஷ்டப்படுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, இயேசுவுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் என்பதில் எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த விரும்புகிறோம். லத்தீன் முதுபெரும் தந்தை அவர்கள் காசாவில் உள்ள அனைவரும் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கவும் அவர் தொடர்ந்து ஜெபம் செய்வதை அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாகவும் வீடியோவை பயன்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் காசா பகுதியில் உணவுப் பொருட்கள் வழங்க சென்ற தன்னார்வலர்கள் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரத்தின் வெளிப்பாடாகும். அது குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் பயன்படுத்தும் கார்களில் இதுவும் ஒன்று. 100 டன் மனிதாபிமான உதவிகளை காசாவில் உள்ள இராணுவமற்ற பகுதியில் இறக்கிய சிறிது நேரத்திலேயே அது குண்டுவீசி தாக்கப்பட்டது. ஓர் அறிக்கையில் தன்னார்வ தொண்டு நிறுவனமானது உணவு போரின் ஆயுதமாக பயன்படுத்தப்படும் மிக மோசமான மனிதாபிமான அமைப்புகள் மீதான தாக்குதல் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் இங்கிலாந்து, போலந்து, ஆஸ்திரேலியா, ஒரு அமெரிக்க கனடிய குடிமகன் மற்றும் 3 பாலஸ்தீனர்கள் அடங்கிய மனிதாபிமான குழுவினர் கொல்லப்பட்டனர். அவர்களின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் செய்திகள் அனுப்பியுள்ளன. அவர்கள் உள்நாட்டில் தன்னிச்சையான அமைப்பை கொண்டு விசாரணை நடத்துவார்கள். எங்கள் செயல்பாடுகளை முழுமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் ஆய்வு செய்ய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நான் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் நிறுவனர் செஃப் ஜோஸ் அவர்களிடம் பேசினேன். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தேன். காசாவிற்கு மனிதாபிமான உதவி சென்று சேர உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். அக்டோபர் 7ஆம் நாளன்று கடத்தப்பட்ட பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்கவும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யவும் வலியுறுத்துகிறேன். தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஊர்பியத் ஊர்பி சிறப்பு ஆசிரில் மனிதாபிமான உதவிகள் காசா பகுதியை அடைய தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். போரின் தொடக்கத்தில் இருந்தே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மோதல்களின் விளைவாக பொதுமக்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதற்காக பல முறை தனது பொது பார்வையாளர்கள் சந்திப்பை பயன்படுத்தியுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. முப்பது வருடங்களுக்கு முன்பதாக ருவாண்டாவில் ஏற்பட்ட இன அழிப்பில் தப்பியவர் தான் சந்தித்த வாழ்க்கை சூழ்நிலையை பகிர்ந்து கொள்ளும் காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். ருவாண்டா மக்களை மாற்றிய இந்த தருணம் ஏற்பட்டு 30 ஆண்டுகள் ஆகின்றன. நான் ஈஸ்டர் விடுமுறைக்கு வீட்டில் இருந்தேன். ஒரு நாள் காலை, அது 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை அன்று என் சகோதரர் என் அறைக்கு வந்து முந்தைய இரவு நாட்டின் அதிபர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை என்னிடம் கூறினார். இந்த படுகொலை நாடு தழுவிய இனப்படுகொலையை தூண்டி
100 நாட்கள் நீடித்தது. அண்டை வீட்டு குளியலறையில் ஒளிந்து கொண்டு உயிர் பிழைத்ததாகவும் அந்த நேரத்தில் தான் ஜெபத்திற்கு திரும்பியதாகவும் இமாக்குலி அவர்கள் தெரிவித்தார். இருப்பினும் ஒருமுறை அவர்கள் எங்களை தேடி வந்தார்கள். அப்போதுதான் நான் கடவுளிடம் திரும்பினேன். வெளியே 300 400 பேர் கொண்ட குழுவினர் வாழை இலை கத்தரி உடுத்தி 4 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டை தேடிக் கொண்டிருந்தார்கள். என் வாழ்க்கை முடியப் போகிறது என்று நினைத்தேன். குளியல் அறையின் ஜன்னல் வழியாக அவர்களை பார்த்தேன். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். நான் உண்மையிலேயே கடவுளிடம் திரும்பிய நேரம் அதுதான். ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி இமாக்குலியின் குடும்பத்தில் சிலர் உட்பட 500 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் தன் நம்பிக்கையின் மூலம் சமாதானத்தை கண்டுபிடித்து மன்னிக்க கற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். இமாக்குலி அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த செய்தியை பகிர்ந்து வருகிறார். நம்மால் ஒருபோதும் சீரமைக்க முடியாத ஏராளமானவற்றை மற்றவர்களுக்கு நாம் செய்திருக்கிறோம். நீங்கள் ஏற்படுத்திய வலியை உங்களால் ஒருபோதும் அகற்ற முடியாது. இது போன்ற மற்ற விஷயங்கள் பல உள்ளன. என் அப்பா அம்மாவை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் நான் மன்னித்தவர்களை நான் உண்மையாகவே மன்னித்தேன். அவர்கள் என்னை போன்ற மனிதர்கள் என்பதை நான் உணர்கிறேன். மற்றவர் எனக்கு வலியை ஏற்படுத்தியதைப் போல என்னால் வலியை ஏற்படுத்த முடியும். இருந்தாலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன். குறைந்தபட்சம் அவர்கள் செய்த தவறை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையானது ரிமெம்பர், யுனைட், ரினியூ என்ற கருப்பொருளுடன் ஓர் ஊடாடும் கண்காட்சியின் மூலம் வெவ்வேறு நிகழ்வுகளுடன் இந்த நாளை அனுசரிக்கும். இந்த நிகழ்வில் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பானிய செய்தித்தாள் ஏபிசி நிருபரும் ரோம் ரிப்போர்ட்ஸின் முன்னாள் இணை இயக்குநருமான சேவியர் அவர்களின் உதவியோடு உருவாகியுள்ள புத்தகத்தில் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களோடு தனக்கு இருந்த உறவை விளக்குகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். நமக்கு செய்தி வழங்கி வரும் நிறுவனமான ரோம் ரிப்போர்ட்ஸின் முன்னாள் இணை இயக்குநரும் ஸ்பானிய செய்தித்தாள் ஏபிசியின் தற்போதைய நிருபருமான வத்திக்கான் பத்திரிகையாளர் ஜேவியர் அவர்கள் எழுதிய எல் சக்சஸர் என்ற புத்தகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதன்முறையாக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுடனான தனது உறவை பற்றி பேசுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரு திருத்தந்தையர்களுக்கு இடையிலான உறவு மிகவும் சுமூகமானதாக இருந்ததாகவும் அவர்களை போட்டியாளர்களாக முன்வைக்கும் அனைத்து தப்பெண்ணங்களையும் அகற்றுவதாகவும் விளக்குகிறார். அதே சமயம் இருவருக்குள்ளும் இருந்த பதட்டங்கள் வெளியில் கொண்டு வரப்படுவது புலனாகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதுவரை தனது முன்னோடியுடன் தனது உறவை பற்றி ஆழமாக பேசியதில்லை. இங்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுடன் தொடர்புடைய அனைத்து தலைப்புகளையும் பற்றி சுதந்திரமாக பேசுகிறார். வேட்டிலிக்ஸ் பற்றி அவரிடம் கேட்டபோது, கான்க்ளேவ்ஸ் எவ்வாறு செயல்படுகின்றன என்று கேட்டபோது, சமீபத்திய ஆண்டுகளில் ஏற்பட்ட சர்ச்சைகள் பற்றி அவரிடம் கேட்டபோது அவர் என்னிடம் எந்த வரம்பும் வைக்கவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் மிகவும் சுதந்திரமாக பேசினார். ஏனென்றால் 16ஆம் பெனடிக்ட் அவர்களுடனான எனது உறவு புரிந்து கொள்ளப்பட வேண்டும், தெளிவாக அறியப்பட வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். மேலும் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் எனக்கு ஒரு தந்தை. இந்த பணிக்கு அவர் எனக்கு எப்படி உதவினார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றார். இந்நூலை எழுதுவதற்கு ஆசிரியர் அவர்கள் திருத்தந்தையுடன் நடத்திய சந்திப்புகளின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடுத்த கான்க்ளேவை சீர்திருத்துவது போன்ற நுட்பமான கேள்விகள் எழுந்தன. அப்படி எதுவும் இருக்காது. அனைத்து திருத்தந்தையர்களும் கான்க்ளேவை சீர்திருத்தியுள்ளனர். நான் இன்னும் அதை சீர்திருத்தவில்லை. ஏனென்றால் இது எனக்கு 2ஆம் நிலை விஷயமாக தோன்றுகிறது. இந்நூலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் பங்கு மற்றும் திரு அவையின் சில துறைகள் அவரை எவ்வாறு கையாள முயன்றன என்பது பற்றி பேசுகிறார். திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களின் உள் சுதந்திரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரை ஆதரித்தவர்களில் பலர் அவர் மேலும் கீழிறங்கி வழிகாட்டியாக ஆக வேண்டும் என்று விரும்பினர். அதாவது ஒரு பெரிய போதகர் என்ற பாத்திரத்தை விட்டுவிட்டு அரசியலில் நுழைய வேண்டும் என்று. ஆனால் அவர் ஒருபோதும் அதை செய்யவில்லை. 16ஆம் பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் இவர்கள் இருவரும் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றாக காணப்பட்டனர். இதுவரை இருவரும் தங்கள் உறவை பற்றி வெளிப்படையாக கூறவில்லை. ஆனால் சில தருணங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. 2016ஆம் ஆண்டில் 65 ஆண்டு கால குருத்துவ கொண்டாட்டத்தின் போது 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த நன்றி உணர்வு வார்த்தைகளை வழங்கினார். திருத்தந்தையே, உங்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி. தேர்தலின் முதல் நொடியிலிருந்து இங்கு என் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களின் கருணை எனக்கு உண்மையான உத்வேகத்தை அளிக்கிறது. வத்திக்கான் தோட்டத்தை விட அவற்றின் அழகுடன் உங்கள் நற்குணமே நான் வசிக்கும் இடம். நான் பாதுகாப்பாக உணர்கிறேன்.
திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் ராஜினாமா திரு அவையில் ஒரு புதிய கட்டத்திற்கான கதவை திறந்தது. மேலும் மாண்புடன் ஓய்வு பெற்ற ஒருவர் மற்றும் பதவியில் இருக்கும் ஒருவர் என ரோமில் 2 திருத்தந்தையர்களுக்கு இடையேயான உறவு பரவலாக பின்பற்றப்பட்டு வருங்காலத்திற்கு வலுவான முன்மாதிரியாக அமையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 25 யூபிலி ஆண்டு எதிர்நோக்கி இருக்கும் சூழ்நிலையில் வத்திக்கான் அதற்கான கலை நிகழ்ச்சி பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் 2025ஆம் ஆண்டு யூபிலிக்கான கலை நிகழ்ச்சி பட்டியலை வெளியிட்டுள்ளது. மேலும் 2 சிறந்த கலைஞர்களின் படைப்புகள் வத்திக்கானுக்கு வருகை தரும் என்றும் அறிவித்துள்ளது. எனவே மார்க் சாகல் மற்றும் சால்வதோர் தலியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகளை திருப்பயணிகள் இலவசமாக பெறலாம். காட்சிப்படுத்தப்பட வேண்டிய படைப்புகள் குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும். கலைஞரான எல் கிரேக்கோவைப் போலவே 1, 2 அல்லது அதிகபட்சம் 3 படைப்புகளுடன் இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் கிரேஸை நாங்கள் திட்டமிடுகிறோம். தலியை பொறுத்தவரை 2 படைப்புகள் இருக்கும். ஷாகாலுக்கு 1 மட்டுமே இருக்கும். நாங்கள் பாரிஸில் இருந்து வரும் 2 கண்காட்சிகளுக்கான இடம் சான் மார்சலோ அல்கோர்சா ஆலயமாகும். யூபிலியின் நிகழ்வுகளுக்கான அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் மே மாதம் வெளியிடப்படும் என்று பேராயர் பிசிச்செல்லா அவர்கள் தெரிவித்தார். உலகெங்கிலும் இருந்து மக்கள் அனுப்பிய திட்டங்களிலிருந்து வந்த சில யோசனைகளை அவர் விளக்கினார். இந்த முயற்சியின் குறிக்கோள் என்னவென்றால் திருப்பயணிகளுக்கு உலகளாவிய பண்பாடுகளின் ஒரு சிறிய மாதிரியை வழங்குவதாகும். திருத்தந்தையிடமிருந்து வரும் வழிகாட்டுதல் இதுதான். புதிய நற்செய்தியை ஊக்குவிக்கும் திருப்பீட கழகம் மேய்ப்பு பராமரிப்பிற்கான இந்த இரக்கத்தின் தருணத்தை எவ்வாறு குறிப்பிடத்தக்க ஒன்றாக மாற்றுவது என்பதை அறிந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இத்தருணத்தை பண்பாடு தொடர்புடையதாக மாற்றவும் எண்ணம் கொண்டுள்ளோம். இது நம்பிக்கையை பரப்பும் ஒரு வாகனமாக அமையும் என்பது எங்கள் கருத்து. இப்பண்பாட்டு நிகழ்வுகளில் கலையோடு சேர்த்து யூபிலிக்கு முன்னதாக ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 3 பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் சிஸ்டைன் சாப்பல் பாடகர் குழுவும் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கையும் அறிவியலும் கைகோர்க்க முடியுமா என்ற கேள்விக்கு விடையளிக்க முயற்சிக்கிறது சமீபத்தில் வெளியாகி இருக்கும் புதிய புத்தகம். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். நம்பிக்கையும் அறிவியலும் மாறுபட்டதா அல்லது ஒன்றை ஒன்று நிரப்பக்கூடியதா? விஞ்ஞானிகளும் இறையியலாளர்களும் பல நூற்றாண்டுகளாக இதை பற்றி விவாதித்து வருகின்றனர். இன்றும் காட் தி சயின்ஸ், த டெஸ்ட், த டான் ஆஃப் எ ரெவல்யூஷன் என்ற புதிய நூலானது மதத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை நிரூபிக்க முயற்சிக்கிறது. இது மதம் அல்லது நம்பிக்கை பற்றிய புத்தகம் அல்ல. நம்பிக்கை என்பது கடவுளின் இருப்பிலிருந்து வேறுபட்டது. நம்பிக்கை என்பது கடவுளுக்கு கட்டுப்படுதலும் அவருக்கு ஒப்புதல் அளித்தலும் ஆகும். ஆனால் நீங்கள் கடவுள் இருப்பதை மட்டும் நம்பும் வாய்ப்பு இருக்கிறது. அதை தான் தெய்வம் என்கிறோம். எனவே படைப்பாளி என்ற ஒருவர் இருக்கிறாரா என்பதை அறிவதே இந்த நூலின் பார்வை. நாத்திகர்கள், அஞ்ஞானிகள், முஸ்லிம்கள், யூதர்கள் என யாரும் இந்த புத்தகத்தை படிக்க முடியும். இது ஒரு கிறிஸ்தவ புத்தகம் அல்ல. மாறாக இந்த அற்புதமான கடிகாரத்தின் பின்னால் அதை உருவாக்கியவர் இருக்கிறாரா என்ற கேள்வியை பற்றிய புத்தகம். இதன் எழுத்தாளர்கள் இருவரும் பொறியாளர்கள். 20ஆம் நூற்றாண்டில் ஓர் அறிவியல் புரட்சியை அவர்கள் விவரிக்கிறார்கள். இது கடவுளின் இருப்பு பொருத்தமற்றது மற்றும் காலாவதியானது என்ற மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இது ஃப்ராய்ட் மற்றும் மார்க்ஸ் போன்ற பல விஞ்ஞானிகள் வாதிட்டது. 1500 முதல் 1900 வரை கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் கடவுளுக்கும் மதத்திற்கும் எதிரானவை என்று தோன்றியது. கடவுள் இல்லாமல் பிரபஞ்சத்தை மேலும் மேலும் விளக்க முடியும் என்று மக்களுக்கு தோன்றியது. எனவே கடவுள் இல்லாமல் பிரபஞ்சத்தை விளக்க முடியுமானால் அவர் அநேகமாக இல்லை என்று மக்கள் நினைத்தார்கள். மேலும் 1900களில் அடிப்படையில் அனைத்து அறிவுஜீவிகள் மற்றும் தத்துவவாதிகள் நாத்திகர்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து பிரபஞ்சம் தன்னை விலக்கிக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்திற்கு சவால் விடும் வகையில் ஏராளமான கண்டுபிடிப்புகள் வந்தன. வெப்ப இயக்கவியல், குவாண்டம் இயக்கவியல், உயிரியல் மற்றும் பெரு வெடிப்பு கோட்பாடு ஆகியவற்றின் கண்டுபிடிப்புகள் அறிவியல் மற்றும் மதத்தின் நிலப்பரப்பை மாற்றுவதாக ஆசிரியர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். ஆனால் இந்த முன்னேற்றங்களுடன் கூட இந்த 2 துறைகளின் உறவும் பிரதான ஊடகங்களிலிருந்து விலகியிருக்கிறது. இதை பற்றி நாம் கேட்காததற்கு காரணம் இந்த கேள்வி தீர்க்க முடியாதது, அதை முடிவு செய்ய முடியாது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதை முடிவு செய்ய முடியாவிட்டால் அது ஆர்வமற்றதாகிவிடும். ஆனால் உண்மையில் அது உண்மையல்ல, இது தீர்க்கக்கூடியது. இது கிளாசிக்கல் மத தத்துவத்தின் முடிவு மட்டுமல்ல. இப்போது நாமும் பல விஞ்ஞானிகளும் கடவுள் இருப்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக இருப்பதாக நம்புகிறோம். உண்மையில் இவ்வளவு அதிகமாக இருந்ததில்லை என்று சொல்வது நியாயமானது.
20 விஞ்ஞானிகள், நிபுணர்கள் மற்றும் நோபல் பரிசு வென்றவர்களுடன் சேர்ந்து 3 வருட ஆராய்ச்சி மற்றும் எழுத்துக்குப் பிறகு இதன் ஆசிரியர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிவியலும் நம்பிக்கையும் நிரப்புபவை மட்டுமல்ல, ஒன்றை ஒன்று புரிந்து கொள்வதற்கும் தேவை என்று வாதிடுகின்றனர். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.